பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அனுராக் தாக்கூர் பேசுகிறப்போ ராகுல் காந்தி இடைமறித்தாரா இல்லையா, பேசினாரா இல்லையா? அப்படிங்கிறப்போ ராகுல் காந்தி பேசுகிறப்போ நீங்கள் ஏன் இடைமறிக்கலை? பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவை மாண்பு அப்படியே கடைபிடிக்கிறோம், அவங்களுக்கு அந்த மாண்பு கிடையாது என்று சொல்லிக்கிறேன். அப்படின்னா இப்போ போன இதில் இடைமறித்து மோடி பேசினான்னு சொல்கிறேன். இப்போ மோடி அவை மாண்பை கடைபிடிக்கலையா? ஜாதி வாரியான இடஒதுக்கீட்டுக்காக காங்கிரஸ் என்றைக்கேன்னு பாடுபட்டதும் தான், அதை கேட்க வேண்டியதானே. இதுக்கிடையில் இந்திரா காந்தி வந்தாங்க, மண்டல் கமிஷனை அப்படியே பிளாக் பண்ணியிருந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி 3 பேரும் இடஒதுக்கீடுக்கு எதிராகவே இருந்தார்கள். அந்த எதிர்ப்பு உணர்ச்சியை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப இடஒதுக்கீட்டுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்மந்தம்? இன்னைக்கு திடீர் போராளி மாதிரி இவர். ராகுல் காந்தியோட முதல் ஃபேஸ் முழுக்க பப்பு ராகுலா இருக்கு. இன்னைக்கு 2வது ஃபேஸில் அவரை ஃபைட்டர் ராகுலா ஆக்க பார்க்குறாங்க. அப்படி ப்ரொஜெக்ஷன். ஸோ எஸ், அதுதான் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன். ஸோ பப்பு ராகுல் ஃபைட்டர் ராகுல் ஆகிறார். இந்த நேரேட்டிவ் தான் அவங்க செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவர் பார்லிமெண்ட்டுக்காக பட்ஜெட்டுக்காக பேசலை. இந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் கோடானு கோடி பேர் டிவி மூலமாக தன்னுடைய ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, ரொம்ப சாதாரண மக்கள், அவங்களுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட இது எடுபடும். பட்ஜெட் உரையில் இதை பேசலாமா கூடாதுன்னு அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. ரொம்ப ஒரு அப்சர்டான ஸ்பீச். இதுக்கு முந்தைய ஸ்பீச்சும் அகைன் அப்சர்டாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி இல்லை, முந்தைய ஸ்பீச்சுக்கும் இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, சார் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் ஜஸ்ட் 100க்கும் குறைவாக சீட்டு ஜெயிச்சதுக்கு அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி இந்த குதிக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்த ஆள் ஒரு சின்ன சரிவை ஏற்பட்டதுக்கு மொத்தமாக உட்காந்துடுறீங்களே, இது என்ன சார்? என்னோட மெசேஜ் தான், ராகுல் காந்தியை இனிமேலும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடனேக்கு உடனே ரிட்டாலியேட். இனி ராகுல் காந்தியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் சேதம் பிஜேபி. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட உரையாடப்படும். சார் வணக்கம். வணக்கம். பாராளுமன்றத்தில் நடந்ததுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக ஆளுங்கட்சி ஏதோ அவங்க எதிர்கட்சி போலவும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி போலவும் செயல்படுறதுனால பார்க்க முடியாது. ராகுல் காந்தியினுடைய 2.0 என்றெல்லாம் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட விரிவாக அதை பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தீங்க. ராகுல் காந்தி ஃபேக்சுவலாக எவ்வளோ இன்கரெக்டாக பேசியிருக்காரு. பட் இவ்வளோ தைரியமாக ஃபேக்சுவலாக இன்கரெக்டாக பேச வேண்டிய தேவை ஒரு ரிபர்ட்டலே இல்லாததுனால நடக்குதோ, பிஜேபி காங்கிரஸ் ரிபர்ட்டல் கொடுக்கலையோ அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுது. உங்களுடைய கருத்துக்கள்? முதல்ல எதையுமே இன்கரெக்டாக பேசுறதுங்கிறது ராகுலுடைய சுபாவம். அது திடீர்னு புதுசாக இப்போ பேசலை, இது எப்போதுமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு முன்னால் ரஃபேல் விஷயத்தில் அவர் இன்கரெக்டாக பேசினார் அப்படிங்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் எழுத்துப்பூர்வமாகவே நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள்லேயே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்த ஒரே அரசியல்வாதி ராகுல் காந்தி. அதுக்கு காரணம் அவர் இன்கரெக்டாக பேசினது. லக்னோவில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த மாதிரி பேசினார். ரஃபேல் பற்றி பேசினார். அதாவது ரஃபேல் சம்மந்தமாக ரஃபேலில் எந்த முறைகேடும் நடக்கலைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பெல்லாம் வந்ததற்கு பிறகு சில அறிவுஜீவிகள், யஷ்வந்த் சின்ஹா, அதே போல் அருண் ஷோரி, இவங்கள்லாம் சீராய்வு மனு போனாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் போகிறப்போ அவங்க என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, கரெக்டாக ரிவ்யூ பெட்டிஷன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வர்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் ஹிந்துவில் வந்தது ரஃபேலை பற்றி. அப்போது அவங்க சொன்னது என்னென்னா, ஹிந்துவில் இந்த ஆர்டிக்கிளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் சீராய்வு மனுவை கன்சிடர் பண்ணி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சீராய்வு மனு அப்படிங்கிறதே வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி தான், அதை சீராய்வு தான். அப்படின்னா தீர்ப்பு வழங்கப்படுறதுக்கு முன்னால் என்னென்ன நீதிபதிகளுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்ததோ அந்த ஆவணங்கள் மட்டும்தான் திரும்ப கணக்கில் கொள்வாங்க. அதில் அந்த பெட்டிஷனர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த முக்கியமான விஷயங்களை நீதிபதிகள் கருத்தில் கொள்ள தவறிவிட்டார்கள், இதை கரெக்டாக பண்ணியிருந்தானே எங்கள் பக்கம் தீர்ப்பு வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்க ஏற்கனவே கன்சிடர் பண்ண டாக்குமெண்ட்ஸை தாண்டி புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை எப்போதுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை என்ன இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா, கரெக்டாக சீராய்வு மனு என்றைக்கு ஹியரிங் வந்ததோ அன்றைக்கி ஹிந்து பேப்பரில் அப்பியர் ஆன ரஃபேல் பற்றின, அதாவது அன்றைக்கி வர்ற மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் ஹிந்துலையும் போட்டாங்க. ஏன்னா சீராய்வு மனு என்றைக்கு வருதுன்னு தெரியும்,
கரெக்டாக அதுக்கேற்றபடி அதே நாளில் ஹிந்துவில் அதை தட்டி விட்டாங்க. இப்போது அது வந்து ஒரு போச்சு பார்வைக்கு. அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு பார்த்தாச்சு, இது ஒன்றத்தானே கேட்குறீங்க, சரி இதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அவ்வளோதான் சொன்னாங்க, வேறு ஒன்றும் சொல்லல. அதே நேரத்தில் மத்திய அரசு கூடாது அப்படின்னாங்க. அதை நீதிபதிகள் நிராகரித்து நாங்கள் இதையும் கன்சிடர் பண்ணி தீர்ப்பு சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோதான் நடந்தது. இந்த டாக்குமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம்னு நீதிபதிகள் சொன்னதுக்கு அன்றைக்கி லக்னோவில் இருக்க ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ்ஸில் இருந்த ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாரு. உடனே டக்குன்னு ராகுல் காந்தி, ஆம் நீதிபதிகளே மோடியை திருடன் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு அடித்தார். அப்போ தான் இம்மிடியட்டாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அருண்ஜேட்லி ஒரு காரியம் பண்ணார். மீனாட்சி லேகிட்ட சொல்லி இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுங்க. ஏன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மோடியை திருடன் என்று சொல்லிவிட்டதாக சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம்னு உச்சநீதிமன்றம் சொன்னதன் பொருள் மோடி ஒரு திருடன் அப்படிங்கிறதா அப்படின்னு, ஏன்னா அவங்க தானே அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து இதை தெளிவுபடுத்தி ஆகணும், கிளாரிஃபை பண்ணி ஆகணும். கிளாரிஃபிகேஷன் கேட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி லேகி ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டு இது என்ன ரொம்ப அநியாயமாக இருக்குது, நாங்கள் இந்த பொருளில் இந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லையே, இதை எப்படி அதுவும் பொதுவெளியில் ஒரு லீடராக இருக்கிற ஒருத்தர் பேச முடியும்னு சொல்லி அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. 3 தடவை ஜகா வாங்கினார் ராகுல் காந்தி. கடைசியாக ஒரு வழியாக ரிட்டனாக அப்பாலஜி லெட்டர் அவர் எழுதி கொடுத்தார். எதுக்காக சொல்கிற இவ்வளோ நீள கதைன்னா, ராகுல் காந்தி வாழ்க்கையில் எப்போதுமே ஃபேக்சுவலாக பேசினது கிடையாது, எப்போதுமே இன்கரெக்டாக தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதே போல் இன்கரெக்டாக பேசுகிறார். ஆனால் அதே நேரத்தில் பேசும் திறமை கூடியிருக்கிறது, ஒரு ஆரட்டாரிக்கல் ஸ்கில் ஒன்று டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அப்போனா இப்போ ரிகர்சல் பார்க்குறான்னு அர்த்தம், ட்ரெயினர்ஸ் கூடி இருக்காங்கன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுது. பட் உங்களோட வீடியோ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, ஒரு கோலாரா ஸ்ரீனிவாஸ் ரிப்போர்ட்டல் கொடுத்தா பத்தாது, நிறைய பேர் பிஜேபி ஆன் த ஃப்ளோர் டப்புன்னு ரிப்ளை கொடுக்க வேண்டாமா, ஏன் ஒரு சுணக்கம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அந்த டயத்துலேயே கொடுத்துருக்கணும், அந்த டயத்தில். பட் அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் போடுன்னு போட்டாங்க, எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஆனால் அந்த நிமிஷத்துலேயே கொடுக்கணும். சில விஷயங்கள் எப்படின்னா, நீங்கள் அந்த நிமிஷத்தில் விட்டுட்டிங்கன்னா அப்போ மக்கள்கிட்ட போய் சேருதில்ல, அது முழுமையாக அவங்களோட போய் சேர்ந்துடும். அவருடைய தப்பான வெர்ஷன் வந்து சரிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும். ஒன்ஸ் மைண்ட் செட்டு உருவானதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இதுக்கு முன்னால் போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி பேசுகிறப்போ, ஹிந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வன்முறையை தூண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள், பொய் உரைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ டக்குனு இடைமறித்து அந்த டயத்தில் மோடி எந்திருந்து ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் இடைமறிக்கணும்? ஸோ இடைமறிக்கிறதுக்கு அவை விதிகள் இடம் தருகின்றன. இப்போ அனுராக் தாக்கூர் பேசுகிறப்போ ராகுல் காந்தி இடைமறித்தாரா இல்லையா, பேசினாரா இல்லையா? அப்படிங்கிறப்போ ராகுல் காந்தி பேசுகிறப்போ நீங்கள் ஏன் இடைமறிக்கலை? பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவை மாண்பு அப்படியே கடைபிடிக்கிறோம், அவங்களுக்கு அந்த மாண்பு கிடையாது என்று சொல்லிக்கிட்டே. அப்படின்னா இப்போ போன இதில் இடைமறித்து மோடி பேசினான்னு சொல்கிறேன். இப்போ மோடி அவை மாண்பை கடைபிடிக்கலையா? அதுக்கு பிஜேபி எனக்கு பதில் சொல்லணும்ல. ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கப்ப தானே எந்த நின்று மோடி சொன்னார். இப்போ மோடி அவை இதை வந்து கடைபிடிக்கலையா? அப்படியே அர்த்தம் சார். அவை மாண்புங்கிறது அவையினுடைய விதிப்படி ஒழுகுவது, ரைட்டா? பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அப்ஜெக்ஷனபிளாக இருந்தால் எழுந்து பதில் சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அவை விதிகள் இடம் தந்தால் இதில் என்ன சார் அவை மாண்பு இருக்குது? நீங்கள் உடனே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டு அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, பதில் தெரியலைன்னு சொல்லிட்டு போங்களேன். அந்த நிமிஷத்தில் ரிட்டாலியேட் பண்ண வேண்டாமா? ராகுல் காந்தி சொல்கிறாரு, நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது ஒரு பெரிய ஆயுதம் நான் வச்சுருக்கேன், இதை உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை இதே இதில் கொண்டு வருவேன் அப்படின்னு. ஜாதிவாரியான இடஒதுக்கீட்டுக்காக காங்கிரஸ் என்றைக்கேன்னு பாடுபட்டது உண்டா? அதை கேட்க வேண்டியதானே சார். எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அது கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கரே தந்தது, இவங்க ஒன்றும் போட்டுடல, ரைட்டு. பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, அது யார் கொடுத்தது? மண்டல் கமிஷன் கொடுத்தது. மண்டல் கமிஷனை அமைத்தது ஜனதா கட்சி, மொரார்ஜி தேசாய் அமைத்தார். அந்த மண்டல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே ஜனதா கட்சி ஆட்சி வீட்டுக்கு போயாச்சு. இந்திரா காந்தி 80 வர்றாங்க, மண்டல் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி வாங்கி பரலில் தூக்கி போட்டு வச்சாங்க, கடைசி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்புறம் ராஜீவ்காந்தி வந்தார், அவரும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அதுக்கு பின்னால் விபி சிங் காலத்தில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
ஸோ மண்டல் கமிஷனுடைய ஃபார்மேஷன்லையும் காங்கிரஸுக்கு பங்கு இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன்லையும் பங்கு இல்லை. ஸோ எஸ்சிக்கோ ஓபிசிக்கோ இடஒதுக்கீடு ரீதியாக காங்கிரஸ் எதுவுமே செய்தது கிடையாதே. அப்படி காங்கிரஸ் இடஒதுக்கீடு ரீதியாக யாருக்கு செய்திருக்கு அப்படின்னா முஸ்லிம்ஸ்களை மட்டும் செஞ்சுருக்காங்க. ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவில் ஆட்சி செய்தப்போ அவங்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு தர்றதுக்கு 4.5% இடஒதுக்கீட்டுக்கு பாடுபட்டாங்க. அதை அங்கே இருக்கக்கூடிய ஆந்திரா ஹைகோர்ட்டு ஸ்ட்ரக்னம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செல்லாது சில 4 தடவை அப்படி சொல்லி மீண்டும் மீண்டும் மசோதாவை தாக்கல் பண்ணி மீண்டும் மீண்டும் அதற்கான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. 2012 டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த பொழுது 4.5% தேசிய அளவில் முஸ்லீம்களுக்கு உள்ஒதுக்கீடு செய்வதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அது சம்பந்தமாக ஹைதராபாத்தில் அப்போ இருந்த சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர் வந்து ப்ரெஸ்ஸில் பேசுகிறப்போ, இது ஆந்திர மாநிலத்தில் முன்னால் ராஜசேகர் ரெட்டி இருந்தப்போ என்ன கொண்டு வந்தாங்க அதை ஒரு மாடலாக வச்சு நாங்கள் தேசிய அளவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தரப்போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இடஒதுக்கீடு என்பதே காங்கிரஸை பொறுத்தவரை முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவது பற்றி தான் இதுவரைக்கும் செயலாற்றி வந்திருக்கிறதை ஒழிய ஹிந்துக்களுக்கு இடஒதுக்கீடு தருவதாக இதுவரைக்கும் காங்கிரஸ் எந்த முன்னெடுப்பையும் செய்தது கிடையாது. இன்னொன்று, இடஒதுக்கீடு பற்றின பார்வை என்ன? நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க ஆதாரங்களோட. 1961 ஜூன் 27 நேரு அவர்கள் எழுதியிருக்கிற கடிதத்தில் இடஒதுக்கீடு என்பது எந்த வடிவத்திலும் நான் ஏற்க மாட்டேன். இடஒதுக்கீடு என்பது இன்னெஃபிஷியன்சி, அதாவது திறமையின்மையை, அதே போல் செகண்ட் ரேட் ஸ்டாண்டர்டை அரசு துறைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடும். எனவே நான் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். 1985 மார்ச்சில் ராஜீவ்காந்தி அவர்கள் அலோக் மேத்தாங்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கொடுக்குறார். அப்போது அவர் ரொம்ப என்ன சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி ராஜீவ்காந்தி சொல்லுகிறார், ப்ரமோட்டிங் இடியட்ஸ் இன் த நேம் ஆஃப் ரிசர்வேஷன் வுட் ஹார்ம் த என்டையர் நேஷன் அப்படிங்கிறார். மூடர்களை வந்து இடஒதுக்கீடு என்கிற பெயரில் கைதூக்கி விடுவது என்பது மொத்த தேசத்துக்கும் பெருங்கேடாக முடியும். இந்த ராஜீவ்காந்தி சொன்னது அலோக் மேத்தாட்ட. இடஒதுக்கீடு கோருகிறவர்களை மூடர்கள் என்று சொன்னவர் ராஜீவ்காந்தி. இதுக்கிடையில் இந்திரா காந்தி வந்தாங்க, மண்டல் கமிஷனை அப்படியே பிளாக் பண்ணியிருந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி 3 பேரும் இடஒதுக்கீடுக்கு எதிராகவே இருந்தார்கள். அந்த எதிர்ப்பு உணர்ச்சியை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப இடஒதுக்கீட்டுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்மந்தம்? இன்னைக்கு திடீர் போராளி மாதிரி இவர் திடீர் போராடியா, அதுவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னா அது நோக்கம் என்ன? ஒன்றே ஒன்று தான், வெரி சிம்பிள். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஒரே உத்தியத்தை கையாண்டு வந்திருக்கு. அதை விதவிதமான பரிமாணங்களில் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் உத்தி ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, ஹிந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரித்து விட்டும் சிறுபான்மையினரை சமய ரீதியாக ஒன்றுபடுத்தியும் ஒரு அரசியலை செய்யும். இப்போது பிஜேபி ஓட் பேங்க்குங்கிறது என்ன? ஹிந்து ஓட் பேங்க். ஹிந்து ஓட் பேங்கை சிதைக்கணும்னா ஜாதிய ரீதியாக பிரித்து விடணும். ஜாதிய ரீதியாக பிரித்து விடுறது மட்டுமல்ல, ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை பிஜேபி நசுக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஒவ்வொரு ஜாதியினருக்கும் உருவாக்குவது. இது சொல்கிறது யார்? ஜாதி அடிப்படையிலான இந்துக்களுக்கான இடஒதுக்கீட்டை காலந்தோறும் மறுத்து வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்லுகிறது. அதில் பிஜேபியுடைய ரொம்ப முக்கியமான ஓட் பேங்க் எது? ஓபிசி. அந்த ஓபிசினருக்கு பிஜேபி எதுவுமே செய்யாத போல காட்டும். சார், எங்கேயாவது ஒரு அல்வாக்குன்ற நிகழ்வில் ஒன்றை சுற்றி இருந்தவங்கள எத்தனை ஓபிசி, எத்தனை தலித்து, எத்தனை எஸ்டின்னு யாராவது கேட்பாங்களா சார்? அப்படி கேட்குறப்ப யோசிக்க வேண்டாமா? இதே போல் நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிதம்பரம் அல்வா கிண்டினப்போ, அதுக்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிரணாப் முகர்ஜி அல்வா கிண்டினப்போ, அதெல்லாம் கணக்கில் எடுத்து அவங்க பதில் சொல்லுவாங்களே, தாக்கு பிடிக்க முடியுமான்னு யோசிக்க வேண்டாமா? ராகுல் மோரல்லஸ் அவருடைய அந்த நோக்கத்தில் வெற்றி பெற்று விட்ட மாதிரி தான் சார் இருக்கு. அதைத்தான் உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு, உடனே மக்கள் ஆமா இல்லை யாரும். எஸ், எக்ஸலண்ட். இதுதான் இப்போ ராகுல் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரே ஒரு இது சரியான ஒரு பாயிண்ட். என்னன்னா, நம்ம ஆவேசமாக பொய்யக்கூட ரொம்ப ஆவேசமாக ஒரு தர்மாவேசத்தோடு கலந்து பேசுகிற மாதிரி பேசினால் மக்கள் நம்புவார்கள் அப்படின்னு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த பொய்யை நீங்கள் இம்மிடியேட்டாக பொய்ன்னு சொன்னால் மட்டும்தான் இது எடுபடாமல் போகும். நீங்கள் 24 மணி நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ரூம் போட்டு யோசித்து சொன்னால் கூட எடுபடாது. அதனால தான் இம்மிடியேட்டாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ 2013 இவர் சிதம்பரமும் அல்வாக்குன்றாரு. அல்வாக்குன்றப்போ பக்கத்தில் இருந்ததில் யார்? அன்றைக்கி நிதித்துறை செயலாளர் வந்து RS குஜ்ரால்.
அவரை வந்து உயர் ஜாதி சீக்கியர். அன்னைக்கு நிதி சேவைகள் துறை செக்ரட்டரியாக இருந்தவர் ராஜீவ் தக்ரு, அவர் வந்து காஷ்மீரி பிராமின். அன்னைக்கு வந்து வருவாய்த்துறை செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து அரவிந்த் மாயாராம், அவர் பிராமணர். அன்னைக்கு பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் ரகுராம் ராஜன், அவர் தமிழ்நாடு பிராமணர். எங்க சார் ஒரு இது பிசி இல்லாட்டி ஒரு எஸ்சி ஒரு எஸ்டியை காட்டுங்க. இந்த ஒரு இது இல்லை 2013 இதுவரைக்கும் சிதம்பரத்தோட அசோசியேட் ஆகியிருந்தவங்களில் அந்த மினிஸ்ட்ரியில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் அவருக்கு அடுத்த நிலையில் அஃபிஷியலில் டாப் லெவலில் இருந்ததில்ல இத்தனை எஸ்சி இருந்திருக்காங்க இத்தனை எஸ்டி இருந்திருக்காங்கங்கிறத அவரால் காட்ட சொல்லுங்கள். அவருடைய மகனும் எம்பி தான், சிதம்பரமும் எம்பி தான். 2 பேரில் யாராவது ஒருத்தர் பேசட்டுமே. அதாவது இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. எமோஷனலாகவும் ஆவேசமாகவும் பொய்களை தடையின்றி தடங்கலின்றி வேகமாக பேசினால் மக்கள் ரசிப்பார்கள், கைதட்டுவார்கள் அப்படின்னு. 2வது, ரொம்ப திட்டமிட்டு ராகுல் காந்தியினுடைய 2வது ஃபேஸை கொண்டு போகிறாங்க. ராகுல் காந்தியோட முதல் ஃபேஸ் முழுக்க பப்பு ராகுலாக இருந்தது. இன்றைக்கி 2வது ஃபேஸில் அவரை ஃபைட்டர் ராகுலாக ஆக்க பார்க்குறாங்க. அப்படி ப்ரொஜெக்ஷன். ஸோ எஸ், அதுதான் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன். ஸோ பப்பு ராகுல் ஃபைட்டர் ராகுல் ஆகிறார். இந்த நேரேட்டிவ் தான் அவங்க செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ராகுல் காந்தியை சாதாரண நினைச்சுக்காதீங்க. அபிப்பிராயத்தின்படி இதில் அவங்க வெற்றி பெறுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க. நான் ஒன்றே ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு, பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட் உரையில் நீட்டு வினாத்தாள் கசிவு பற்றி ஏன் குறிப்பிடவில்லைன்னு கேட்குறாரு. காமன் சென்ஸ் இருக்கிற எந்த அரசியல்வாதியாக இந்த கேள்வி எழுப்பாங்க? கேட்க மாட்டாங்க. பட்ஜெட்டில் வந்து வினாத்தாள் கசிவு பற்றி ஏன் இல்லைன்னு யாராவது கேட்பாங்களா? ராகுல் காந்தி கேட்குறாரு. ராகுல் காந்திக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? 20 வருஷமாக எம்பியாக இருக்கிறவர் தெரியாது அவருக்கு? அவர் ஏன் பேசுகிறாரு, ஏன் கேட்குறாரு? அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்காகவோ பட்ஜெட்டுக்காகவோ பேசலை. இந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் கோடானு கோடி பேர் டிவி மூலமாக தன்னுடைய ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, ரொம்ப சாதாரண மக்கள், அவங்களுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட இது எடுபடும். பட்ஜெட் உரையில் இதை பேசலாமா கூடாதான்னு அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. ஒரு டீ கடையில் இப்படியே டீ ஆற்றிட்டு அப்படியே குடிச்சிட்டு அங்கே இருக்க டிவியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சி பார்க்க போகிறதில்ல. போட்டு பின்னி பெடல் எடுக்கிறாருப்பா, முன்ன மாதிரி இல்லைடா, அட்டி தூக்குறாப்லையே, இப்படித்தான் அவன் பேச போகிறான். ஆமாம், இந்த ரிமார்க்ஸ் தான் ராகுல் காந்தியினுடைய டார்கெட். இந்த ரிமார்க்ஸ் அதிகமாக நாம் வெற்றிக்கு அருகில் போவோம்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை பிரேக் பண்ணணும்னா, அதாவது உண்மையை சொல்கிறேன், அன்றைக்கி ராகுல் காந்தி பேசின என்டையர் ஸ்பீச்சில் எதுவுமே பிரில்லியண்ட்டாக கிடையாது. இதுக்கு முந்தைய ஒரு அப்சர்டான ஸ்பீச். இதுக்கு முந்தைய ஸ்பீச்சும் அகைன் அப்சர்டாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி இல்லை முந்தைய ஸ்பீச்சுக்கும் இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய ஸ்பீச்சுக்கும் அவருடைய மைமிங்ஸ் இருக்குல்ல, இந்த 2த்துக்கும் ரொம்ப சிங்க்ரனைஸ் ஆகுது. முன்னாலே இது சிங்க்ரனைஸ் ஆகாது. அவருடைய ஸ்பீச்சிலையும் அபத்தம் இருக்கும், அவருடைய செயல்பாட்டிலையும் ஒரு அபத்தம் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீ பேசுவார், பேசிட்டு திடீர்னு வந்து கட்டிப்பார், கண்ணடிப்பார், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு வந்து அவருடைய ஸ்பீச்சில் மட்டும்தான் அபத்தம் இருக்குது, செயல்பாட்டில் அபத்தம் இல்லை. அவர் வந்து கண்டுபிடிச்சு தன்னை எங்கே கரெக்ஷன் போடணுங்கிறத நிறைய டிஸ்கஷனோட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை செதுக்கி கொண்டு வருகிறார். கொஞ்சம் மெச்சூர் இருக்கான்னு கொஞ்சம் அதைத்தான் சொல்லு, செதுக்கிக்கிட்டு வராருன்னா அவருடைய மைமிங் குறைஞ்சிருக்கு. முன்னால் வந்து ஒரு இம்மெச்சூர்டாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் குறைஞ்சி, இப்போ திடீர்னு பேசிட்டு திடீர்னு வந்து மோடியை அணைத்து கொண்டார் இல்லையா, இன்றைக்கி அது இல்லை. திடீர்னு இப்படி கண்ணடிக்கிறத வச்சுக்கிட்டு அவங்க மைலேஜ் எடுத்துருவாங்கங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. தன்னை வந்து ஒரு போராளி மாதிரி காட்டிக்கிறது. அதே போல் அவருக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அவர் நின்று பேசுகிற தோரணையை பாருங்கள். அவர் நின்றுட்டு இங்கேருந்து லெஃப்ட்டில் திரும்பித்தான் பேசுவார். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு சில பேர் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்கள் உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டு ஜெலன்ஸ்கியை பாருங்கள். அவர் என்றைக்குமே இந்த ரவுண்ட் நெக்கு மேண்டரின் காலரோட கூடின ஒரு சிமெண்ட் கலர் ஷர்ட் தான் போட்டு வர்றாரு எப்போதுமே. அவர் வந்து ஒரு ஜிம் பாடியோட, ஏன்னா அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லோருக்கும் உத்வேகம் தரணும். தன்னை இளமை துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாதிரியே காட்டிக்கொள்வார். இதை நான் சொல்கிறப்போ டக்குன்னு உங்களுக்கு ஸ்டாலின் ஞாபகம் கூட வரலாம். அவர் அடிக்கடி ஜிம் ஃபோட்டோ அது இது பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அப்பப்போ சைக்கிள் போகிறது. அப்புறம் அவர் போயிட்டு இருக்கவே திடீர்னு அந்த டயத்தில் யாராவது வந்து நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்கன்னு வாழ்த்துறது. இது கூட கொஞ்சம் ஓப்பனாகவே செய்யப்பட்டது, கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜெலன்ஸ்கி எல்லாம் அது ரொம்ப இயல்பாக செய்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்ஸு, பெரிய பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட் அவங்களோட பேச போகிற இடத்துல அவர் டிஷர்ட்டோட போவார். அதுவும் எப்படின்னா காலரில் டிஷர்ட்டோட போவார். இதெல்லாம் ஒரு பாடி லாங்குவேஜ். அதே போல் இப்போ ரீசெண்ட் டேஸை அவர் கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னா டிஷர்ட் தான் போடுவார். அதுவும் ஒயிட் டிஷர்ட் தான் போடுவார். அதே போல் இப்போ பேசுறது பாருங்கள், அவர் இப்படி திரும்பி தான் பேசுவார். பேசுறதுல ஒரு ஆவேசம் கலந்து பயங்கரமாக. அதே போல் அவர் பேசுகிற விதமான ஃபோட்டோஸ்லாம் வருதில்ல, வர்றது எல்லாமே ரொம்ப ஒரு ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த ஆக்ரோஷம், ஆவேசம், கோபம், சினம் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் பப்பு அப்படிங்கிற உருவகத்துக்கு எதிரான குணங்கள். நீங்கள் இது வரைக்கும் அவரை சுற்றி பில்டப் ஆகிருக்கு இல்லையா, பப்பு ராகுல்னு. இந்த பப்பு ராகுல்ங்கிற இமேஜை உடைக்கக்கூடிய வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இமேஜை தக்க வைக்கிற வேலையை பிஜேபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அவர் பேசுகிறப்போ ஆன் த ஸ்பாட் அவரை அம்பலப்படுத்தினா முடிஞ்சது வேலை. இதை பிஜேபி செய்யாமல் இருக்கு. ஒரு நாள் கழித்து ரொம்ப லேட்டாக பிலேட்டட் ரிப்ளை கொடுக்குறாங்க. அதில் அவர் சர்வைவ் ஆகிறார். இதுதான் பிரச்சனை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு சார், இந்த சக்கரவியூகம் பத்மவியூகம்லாம் சொல்லிட்டு அதில் ஒரு சில நபர்கள் பேர் சொல்றாரு. அம்பானி, அதானி. சக்கரவியூகத்தில் சம்மந்தப்பட்ட அன்னைக்கு 6 பேர், அதே போல் இன்னைக்கு 6 பேர்னு சொல்லிட்டு அஜித் தோவல் பேரு சொல்றாரு சார். இல்லை, அஜித் தோவல் அவருக்கு இடையூறாக இருக்காங்க. அதான் சார், எப்படி ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை அவர் அந்த 6 பேருக்கு அடக்கிறாரு. அரசியலுக்கே வராத ஆர்எஸ்எஸ் தலைவரை சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி நிறைய முரண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்று சேர்க்கிற பணியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறதே ராகுல் காந்தி ஒருத்தர் தான் இன்னைக்கு. ரைட்டா? மோகன் பாகவத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். ஏன் அஜித் தோவலை சொல்கிறான்னு நீங்கள் யோசிக்கணும். காரணம், இவருக்கு நட்பு நாடுகளாக எதெல்லாம் இருக்கோ அதுக்கு தீவிர எதிரியாக அஜித் தோவல் இருக்கிறார். குறிப்பாக சீனாவை சொல்லலாம், அதே போல் பாகிஸ்தானை சொல்லலாம். இந்த தடவை எலெக்ஷன் அப்போ பாகிஸ்தானுக்கு முக்கிய தலைவர்கள் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும்னு ட்வீட் போட்டாங்க. இதுக்கு முன்னால் போட்டிருக்காங்க. எவ்வளவோ அங்கே அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் உண்டு. அதை ஃபுல்லாக தகர்த்துக்கிட்டு இருக்கிறவர் அஜித் தோவல் தொடர்ந்து. அதே போல் சீனாவுக்கும் ராகுலுக்கு இடையிலான நட்பு ரொம்ப ஆழமானது. எம்ஓலாம் போட்டிருக்காங்க. எம்ஓயு 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் சீனாவில் இருக்கக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட காங்கிரஸ் கட்சி ஒப்பந்தம் போடுகிறது. அதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்திட்டவர் ராகுல் காந்தி. அந்த ஃபோட்டோ மகேஷ் ஜெத்மலானி வெளியிட்டு இருந்தார். அந்த ஃபோட்டோவில் ராகுல் காந்தி கையெழுத்திடுறப்போ பின்னால் சோனியா காந்தி, ஆனந்த் சர்மா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அது நான் என்ன ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. 2008 யாருடைய ஆட்சி நடந்தது? காங்கிரஸ். மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி. உங்கள் ஆட்சி தானே நடந்தது. அப்படின்னா இந்த ஒரு ஒப்பந்தத்தை 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக போட்டிருக்கலாம், 2 அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக போட்டிருக்கலாம், 2 கட்சிக்கு இடையிலான ஒப்பந்தமாக ஏன் போடணும்? சரி, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, இதை பற்றி ஊருக்கெல்லாம் கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறீங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது? அந்த ஒப்பந்தத்தை ஏன் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்கல? ஏன் அப்லோட் பண்ணலை? சார், அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஷரத்து இருக்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு தாங்க தெரியும். காங்கிரஸுடைய சிடபிள்யூசி மெம்பர்ஸ்க்கே தெரியாதுங்க, சிதம்பரத்துக்கே தெரியாது. அது சிதம்பரம் ரகசியம். அப்படி என்ன அந்த ரகசியம்? ஏன் நீங்கள் சொல்லலை? அதே போல் இதுக்கு முன்னால் இப்போ நடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முந்தைய சட்டப்பேரவை தேர்தலும் போது, மத்திய பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தலும் போது அவர் கைலாஷ்லேருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். 2018 பெருசாக பட்டையெல்லாம் அடிச்சுட்டு கைலாஷ்லேருந்து அவர் தொடங்குறப்போ அங்கே ரகசியமாக 2 சீன அமைச்சர்களை அவர் சந்திக்கிறார். நவம்பரில் 2018 அது லீக் ஆகுது. ப்ரெஸ்ஸில் ராகுல்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சீன அமைச்சர்களை சந்தித்திருக்கலாமே. அப்படி யார் சொன்னது? இது பிஜேபி வேண்டுமென்ற கதை கட்டி விடுகிறது அவர் சொன்னார். ரைட். ராகுல் காந்திக்கு மறதி ஜாஸ்தி. அதுக்கு அடுத்த வருஷம் 2019 ஜனவரியில் ஒடிஷாவுடைய தலைநகர் புவனேஸ்வரில் ஒரு பப்ளிக் மீட்டிங். அங்கே பேசுகிறப்ப ராகுல் தன்னையே அறியாமல் சொல்லுகிறார், நான் இந்த பிரச்சாரத்தின் போது கைலாஷ் போயிருந்தேன், அப்போது 2 சீன அமைச்சர்களை சந்தித்தேன், அவர்களிடம் இந்தியாவில் இருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் பற்றி விவாதித்தேன் அப்படிங்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி சீன அமைச்சர்கள்ட்ட விவாதித்தேன் அப்படின்னார் அவர். அதே போல் டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்ததே சிக்கிம் நம்ம அந்த பார்டரில். அப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்திய படைகளும் சீன படைகளும் ஒன்றுக்கொன்று பொருது கொண்டு நிற்கின்றன. என்ன ஆகும் ஏதுன்னு தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய அரசிட்ட என்ன நடந்து கொண்டு இருக்கிறது கேட்டிருக்கணும். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி. அதை விட்டுட்டு சீன தூதரகத்துக்கு போய்
இந்தியாவுக்கான சீன தூதர்கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் கேட்டவர். அவ்வளவு தேசபக்தி அவர்கிட்ட. அதே போல ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு சீன அரசும் சரி, இந்தியாவில் இருக்கிற சீன தூதரகமும் லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸை நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். அப்படின்னா இவர் யாருக்கு நண்பர்? ஸோ இதுக்கெல்லாம் அஜித் தோவல் வந்து இதுக்கெல்லாம் அஜித் தோவல் செக் வைக்கிறார். அஜித் தோவல் இருக்குது பெரிய இடையூறாக. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவர் அஜித் தோவலை பத்தி எவ்வளவு சாடி பேச நான் கேட்டதில்லை. நீங்க பாத்திருக்கீங்களா சார்? அஜித் தோவலை வந்து டார்கெட் பண்ணி பாஜகவோட கைகூலி என்று சொல்லி இப்போ திடீர்னு பேசுற மாதிரி இருக்கே சார்? இல்லை, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ரொம்ப தொடக்க காலத்தில் ஆர்எஸ்எஸ் அவர் தொடர்ந்து வம்புக்கு இழுத்து பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, இப்போ தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கார். ரொம்ப ஆரம்ப காலத்தில் அவர் அதானியை பற்றி பேசினதே இல்லை. இப்போ ரீசெண்டாக என்னன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபண்டிங் அதானிகிட்டேருந்து அம்பானிகிட்டேருந்து கிடச்சிருக்காரு. சார், எல்லா முதலாளிகளும் பணம் கொடுத்தா யாருக்கு கொடுப்பாங்க? ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பெட் கட்டுவாங்க. நீ நிச்சயமாக தோப்பேன்னு தெரியும், எந்த முதலாளியும் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே அப்படித்தான். அதில் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். பட் இப்போ இந்த 6 பேர்கிட்ட அப்படின்னு. ஆனால் இதில் என்ன முரண்பாடு அப்படின்னா, அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 6 பேரில் 2 பேர் அம்பானி அதானின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பானியின் திருமணத்துக்கு அவர் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேருமே போய்விட்டு வந்திருக்கிறார்கள். சக்கரவியூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகாதீர்கள் என்று தன் கூடவே இருக்கிற தலைவர்களை கூட தடுக்க முடியல. இவர் சக்கரவியூகத்தை உடைக்க போறாராம். சரி, அதானியை எடுத்துக்கங்க. அதானியோட ரேவந்த் ரெட்டி ஒப்பந்தம் போடுகிறார். சுவிட்சர்லாந்தில் இருக்க டாவோஸ்ல வந்து அவர் ரேவந்த் ரெட்டி 12,400 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கார். 4 ஒப்பந்தம் யாரோட? அதானியோட போட்டிருக்கிறார். அதே போல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2024 ஜனவரி 8ஆம் தேதி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தது. அப்போது இங்கே அதானியோட 47,200 கோடி ரூபாய்க்கு டிஎம்கே அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. கூடவே இருக்கிற கட்சி கூட்டணி கட்சி சக்கரவியூகத்தில் இருக்கிற நபரோட டிஎம்கே ஒப்பந்தம் போட்டிருக்கு. சார், அதையே தடுக்கலை. சக்கரவியூகத்தை உடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த வியூகம் பக்கத்தில் தானே இருக்குது. உங்கள் கூட்டணி கட்சியோட இந்த வியூகத்தை உடைங்களே பார்ப்போம். கடந்த 15 நாளில் 2 தடவை அதானி தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இங்கே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை சந்திச்சுட்டு போனதாக பல பேர் பல விதமாக பேசிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது இது எப்படின்னா, உங்களுக்கு விளையாட தெரியுதோ இல்லையோ, ஆனால் கம்பு சுற்றி காட்டுறது, இதில் சில பேர் பிரமிச்சிருவாங்க. இதைத்தான் நீங்கள் ஆன் தி ஃப்ளோர் டக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். இதைத்தான் நீங்கள் சாத்துங்கன்னு சொல்கிறேன். இதை சாத்தலைன்னா அது அவர் சொன்னது சரின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நீங்கள் பதில் சொல்லலாம். இப்போ என்னாச்சு பாருங்கள், நிர்மலா உண்மையிலே ப்ரில்லியண்ட்டாக அன்றைக்கி பதில் சொல்லியிருக்காங்க சார். அதே டயத்தில் வயநாடு விஷயம் வந்தாச்சு, சொன்ன பதில் எங்கேயுமே. இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் ஒரு லார்ஜஸ்ட் செல்லிங் நியூஸ் பேப்பரில் ஒரு சிங்கிள் கால நியூஸாக கூட அது இல்லை சார். இன்றைக்கி பேப்பர் பார்த்தேன் சார், ராகுலோட ஃபயரி ஸ்பீச்சை தான் ஃபஸ்ட்டு பேஜில் போட்டிருக்காங்க. இல்லை, அது அவ்வளோதான். இப்படி போயிடுது இல்லையா? நீங்கள் அப்போவே பதிவு செஞ்சால் மட்டும்தான் பதிலை வந்து உடனுக்குடனே கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் தாமதம் செஞ்சீங்கன்னா அதனுடைய நஷ்டம் பிஜேபிக்கு, லாபம் ராகுல். இல்லை, டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் சார் ராகுல். இது வந்து ரொம்ப சீப்பான விஷயம். நான் சொல்கிறேன், இதில் வந்து ராகுலுக்குன்னு ஒரு விதமான விருப்பச்சார்பு உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்குமே சில வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவங்கள அறியாமல் அவங்களுடைய அட்ரன்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டயத்தில் ராகுலுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அவர் திடீர்னு சொல்லுவார், மோடி விவசாயிகள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி விட்டார், ஏழைகள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி விட்டார், இளைஞர்கள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி விட்டார், எதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார் தெரியுமா? அந்த டயத்தில் அவர் டெரரிஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது தான். இப்போது திடீர்னு இந்த தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் எதிர்க்கட்சிகளின் கை ஓங்கி இருக்கிற சூழ்நிலையில், கொஞ்சம் காங்கிரஸ் கூடுதலாக தொகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில், ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கும் சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் டெரரிஸ்டுடைய கை ஓங்கி இருக்கிறது. இப்போ திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு சப்போர்ட்டு கிடச்சிருக்கிறதான ஒரு உற்சாகத்தில் அவர்கள் வந்திருக்கிறார். அறிகுறிகள் தெரியுது. ஆமாம், திடீர்னு இப்போது இதே கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்க ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, அதுவும் பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க, என்னென்னா மோடி இந்த தடவை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பயங்கரவாதிகளுக்கு உற்சாகம் வந்து விட்டது, அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், ஜம்மு காஷ்மீரில் திரும்ப கை ஓங்க ஆரம்பித்து விட்டது. அதுதான் சொன்னேன். இதை கேட்ட உடனே பிஜேபிக்காரங்க
இதுக்கு முன்னாலேயும் 10 வருஷமாக மோடி தானே இருந்தார். அப்போ ஓங்கலை இல்லை, ஏன் இப்போ ஓங்குது? அதுக்கு காரணம் உங்களுடைய சகோதர எதிர்க்கட்சி தலைவர் ஆனதற்கு பிறகு கை ஓங்க தொடங்கி இருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சியினர் கொஞ்சம் கூடுதல் பலம் பெற்று விட்ட காரணத்தினால பயங்கரவாதிகளுக்கு உற்சாகம் கிளம்பி இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும்? உடனே இன்டர்பிரட் பண்ண வேண்டியதானே? அதான உண்மையும் கூட. ஆனால் சொல்லலை அப்படிங்க. அதை சொல்லலை, இதைத்தான் சொல்கிறேன். உடனுக்குடனே நீங்கள் பதில் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ராகுல் காந்தி இந்த பயங்கரவாதிகள் இப்போ அடிக்கடி இனிமேல் நிறையா செய்திகள் வரும். இப்போது எல்லாருடைய மைண்ட்லேயும் அடிக்கடி நீ போகக்கூடிய சொல்ல இந்த டெரரிசம், பயங்கரவாதிகள், அட்டாக்கு, ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் வரும். இதை ஒட்டி அவர் கூகுள் அது அவரை நிறைய ட்ரெயின் பண்ணுறாங்க. கூகுளில் எந்த வார்த்தை இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, எது அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் வச்சு ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சுட்டு முன்னால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தவர் இப்போ டெரரிசம்ங்கிறத சேர்த்து ஒரு காயினேஜை உருவாக்குறார். டாக்ஸ் டெரரிசம். இது பார்க்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு, டாக்ஸ் பேயிங் சிட்டிசனுக்கு என்ன தோணும் பாருங்க, நம்மள டாக்ஸ் போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறாங்க, காங்கிரஸே பெட்டர்னு அப்படியே அந்த பக்கம் போகக்கூடிய சூழல் இருக்குல்ல, அது சான்சஸ் இருக்குல்ல சார்? சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கன்வின்சிங்காக பேசுகிறார், ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார், கன்வின்சிங்காக பேசுகிறார். ஆனால் அவர் பேசுகிறதுல எந்த உண்மையும் இல்லை. அவர் வந்து கன்வின்சிங்காக பேசினாலும் உண்மையாக பேசவில்லை அப்படிங்கிறத தோலுறுத்தி காட்ட வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குது? பிஜேபிக்கு. அவங்க உடனுக்குடன் இந்த பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க, உண்மையிலேயே மிடில் கிளாஸை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தானே இது? நான் அப்படி சொல்ல மாட்டேன். சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு, சேலரிடு பீப்புளுக்கு ஏதாவது செய்திருக்கலாம் அப்படின்னு. அதில் ஓல்டு ரிஜிம்க்கு எதுவுமே செய்யலை, நியூ ரிஜிம்க்கு மட்டும்தான் செஞ்சாங்க. அந்த செஞ்சதுலேயும் ஒரு 17,000 ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. அதே நேரத்தில் அவங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வேறு இதில் அது மிச்சம் பண்ணுறக்கா பண்ணாங்கன்னா அங்கே வந்து டேக்ஸ் போட்டாங்க. இந்த 17,000 அங்கே போயிடும். அப்படிங்கிறப்போ சேலரிடு பீப்புளுக்கு, சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு உழைச்சி சம்பளம் வாங்குறவனுக்கு பெரிய பெனிஃபிட்டு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, காங்கிரஸ் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ டாக்ஸ் புதுசாக இவங்க போட்ட மாதிரி இல்லை. எப்போதுமே இப்போ சிதம்பரம் பீரியடில் இந்த சேலரிடு பீப்புள், இன்கம் டேக்ஸ் அசஸிஸ், அவங்களுக்கு எந்த ரிலீஃபும் எப்போதுமே கிடைச்சது. எல்லா காலத்துலையும் இப்படி தான் இருந்திருக்கு. பட் எல்லா காலத்துலையும் இப்படி இருந்திருக்குங்கிறதுக்காக பிஜேபி செஞ்சது நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி டேக்ஸ் பே பண்ணுறதுல ஹானஸ்ட்டாக டேக்ஸ் பே பண்ணுறவன் இன்கம் டேக்ஸ் அசஸி மட்டும்தான். அவன் இந்திய மக்கள் இதில் 6-7 கோடி பேர் இருக்கான். இது மொத்தத்தில் ஒரு 6% என்னமோ வரும் இந்திய மக்கள் தொகையில், அவ்வளோதான் வரும். பட் அவன் தான் ஹானஸ்ட்டாக பே பண்ணுறான். அவன் மூலமாக இந்தியாவுடைய ரெவென்யூவில் ஒரு அரௌண்டு 20% வரைக்கும் கிடைக்குது. அவன் ஹானஸ்ட்டாக பே பண்ணுறான். இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறான்ல, இந்த சேலரிட, அவன் தான் இந்தியாவிலேயே டபுள் டேக்ஸ் பே பண்ணுறான். என்னென்னா வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி கட்டியாளரான். இன்டைரக்ட் டாக்ஸும் பே பண்ணுறான், டைரக்ட் டாக்ஸும் பே பண்ணுறாங்கிறீங்க. ஆமாம், அதுவும் கட்டுறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு டேக்ஸும் கட்டுறான். மற்றவங்களுக்கு அது கிடையாது, ரைட்டா? டைரக்ட் டாக்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த டபுள் டேக்ஸ் கட்டுறவனுக்கு நீங்கள் கூடுதலாக கவனிக்கணும்ல, ஒரு கூடுதல் ரிலீஃப் இருக்கணும்ல. அவனுக்கு ஏதாவது ஒன்று சகாயம் செய்ய வேண்டாமா? அவன் ஹானஸ்ட்டாக பே பண்ணுறான். அரசியல்வாதிகள் மாதிரி ஒழிக்கலை, சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி ஒழிக்கலை, அவன் எங்கெங்கேயோ கொண்டு போய் பதுக்கலை. இன்னொன்று, டிடக்ஷன் அட் சோர்ஸு, அந்த ஸ்பாட்லேயே ஆஃபீஸ்லேயே அவனுக்கு டேக்ஸை பிடிச்சிடுறாங்க. இவன் எங்கேயுமே தப்பிக்க முடியாது பாவம். இவ்வளோ ஹானஸ்ட்டாக அவன் பண்ணுறப்போ அவனுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா? அந்த மட்டுக்கு பசு மாதிரி சாதுவாக கிடச்சாங்கிறதுக்காக அவனை தொடர்ந்து கடந்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கு ஏதாவது செய்யணும்ல. இன்னொன்று, இவர்கள் தான் பிஜேபியுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கியாகவும் இருந்து வருகிறார்கள். இன்னமும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவங்க செஞ்சுருக்கணும், இவங்களும் ஏதாவது கவனிச்சுக்கணும். இந்த ரிசன்மெண்ட்டு தொடர்ந்து வளர்வது நல்லது அல்ல. இது பிஜேபி இந்த விஷயத்தில் விழித்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தியா ஒரு இடத்துல பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்ப சொல்லியிருப்பாங்க, இந்த நடுத்தர வர்க்கம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் வேணால் உங்கள் பக்கம் இருந்திருக்கலாம், இனி அப்படின்னா எலெக்ஷன் வரைக்கும் இந்த பக்கம் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொள்ளுகிறார். உண்மை அது. இந்த நடுத்தர வர்க்கம் பிஜேபியுடைய ஸ்ட்ராங் ஓட் பேங்க். இப்போது எனக்கு தெரிய இந்த பட்ஜெட்டை பார்த்து என்கிட்ட புலம்பினவங்க, வருத்தப்பட்டவங்க எல்லாருமே பிஜேபியினர், இல்லாட்டி பிஜேபி அனுதாபிகள். இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும். இல்லை பரம ஏழைகள், வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, அவங்க ஏதோ ஒரு பெனிஃபிட்டோடு போயிடுறாங்க.
அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஃப்ரீயாக சிலிண்டர் கிடச்சிடும், என்னமோ ஒன்று அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்குது. அதே போல் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் அவங்களுக்கு ரிபேட் கிடைக்கும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேருக்கு ஆயிரக்கணக்கான தொழில் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் கொடுத்தாகணும், ஏதோ ஒன்று அதெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெண்டுத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு ஸ்குவீஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த சேலரிடு வர்க்கம் தான். உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அது ஒன்றுமே செய்யலை. இப்போ அதே நேரத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி ஒன்று சொல்லுவார். அவர் மற்ற விஷயத்தில் எப்படியோ அவருடைய பொருளாதார நாலேஜை நான் ரெடிக்யூல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அவர் சொல்லுவார் இன்கம் டேக்ஸே அபாலிஷ் பண்ணணும், இன்கம் டேக்ஸே ஒழிச்சுக்கணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் மூலமாக கிடைக்கிறத காட்டிலும் நீங்கள் இன்கம் டேக்ஸே இல்லாமல் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது அவருடைய தியரி. இப்போ ரீசெண்டாக கூட அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்கம் டேக்ஸே நீங்கள் ஒழிச்சு கட்டுறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க சார், இனிமேல் உங்களுக்கு நாளைக்குலேருந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது சார், நீங்கள் சம்பாதிக்கிற ஃபுல்லாக உங்களுக்கு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்சா என்ன செய்வீங்க? கை முழுக்க காசாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குவீங்க, கூடுதலாக வாங்குவீங்க, எல்லாம் தானே. திரும்பி நீங்கள் கூடுதலாக வாங்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது சமூகத்தில் ஒரு சுழற்சி தானே. ஒரு பொருளுக்கு 2 பொருள் இப்போ வாங்குவீங்க, ஏன்னா உங்கள் கையில் காசு நிறையா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாது, சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் அமேசான் பார்ப்பீங்க, பார்ட்டி என்னத்தையா ஒன்று தேவை இருக்கா இல்லையா ஆர்டர் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று வாங்குவீங்க. பொருட்கள் நிறைய விலை போய் கொண்டு இருந்தால் என்ன ஆகும்? உற்பத்தி பெருகும், தொடர்ந்து உற்பத்தி நிறையா விற்க நிறையா உற்பத்தி ஆகும். அதே போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்கள்ல. அப்போது இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசுக்கு கிடைக்கிற வருவாய் இருக்குல்ல, அது இன்கம் டேக்ஸ் மூலமாக அரசுக்கு கிடைக்கிற வருவாயை காட்டிலும் அதிகம் அப்படின்பார். அதனால் இன்கம் டேக்ஸை அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சுவாமியோட கருத்து. சுவாமி இதை எனக்கு தெரிய 98லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. 98 லோக்சபா எலெக்ஷன் அப்போது மதுரையில் சுப்பிரமணிய சுவாமி போட்டி எடுக்கிறார். இப்போ மதுரை ராம்நாத் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து அந்த தொகுதியில், மதுரை தொகுதியில் போட்டிட்டு எல்லா எம்பி கேண்டிடேட்ஸும் ஒரே மேடையில் அமர்த்தி நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிறப்போ சுவாமி சொன்னது, நான் ஜெயிச்சேன்னா நிச்சயமாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக வருவேன், அப்போ இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸே எடுத்தார். இது சுவாமியே சொல்லியிருந்தாலும் இதை கன்சிடர் பண்ணலாம், இது முடியாத விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் இதை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய பொருளாதார மேதை கிடையாது. ஆனால் இதை சொன்னவர் பொருளாதாரத்தில் நிபுணர், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் சுவாமியோட மற்ற விஷயத்தில் நீங்கள் தூக்கி எறிஞ்சிடலாம், அரசியல் மற்றதெல்லாம். ஆனால் சுவாமியினுடைய பொருளாதார மேதமையை நம்ம ரெடிக்யூல் பண்ண முடியாது. அதனால இதை கன்சிடர் பண்ணணும். நீங்கள் மீண்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தது, அந்த பார்லிமெண்ட்டில் அந்த ஹவுஸில் ரிப்போர்ட்டல் கொடுக்கறத ஒரு சுணக்கம் காட்டுறாங்க. இவ்வளோ நாட்களாக ஒரு அக்ரெசிவாக பாராளுமன்றத்தில் பாஜக செயல்பட்டு இருந்தாங்க 10 வருடம். திடீர்னு ஒரு ஷாக்னால இவ்வளோ சுணக்கம் காட்டுறாங்களா? ஒரு பேக் சீட்டில் இருக்க, அதாவது பேக் சீட்டில் இருக்க மாதிரி ஒரு விஷயம். பேரை சொல்ல வரும்ல, டெல்லியிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு லீடர் அவர் என்கிட்ட பேசினார். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரியான விஷயத்தை இன்னொரு கோணத்தில் அவர் கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், சார் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் ஜஸ்ட்டு 100க்கும் குறைவாக சீட்டு ஜெயிச்சதுக்கு அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி இந்த குதிக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்த ஆள் ஒரு சின்ன சரிவை ஏற்பட்டதுக்கு மொத்தமாக உட்காந்துடுறீங்களே, இது என்ன சார் நியாயம்? அரசியலில் 2ம் தானே வரும். ஒரு காலத்தில் வெறும் 2 எம்பியோடு இருந்த கட்சி தானே உங்களுடைய கட்சி, வெறும் 2 எம்பியோடு இருந்த கட்சி. இன்றைக்கி இந்த அளவுக்கு வரும்னு நீங்களா எதிர்பார்த்தீங்களா? ஆனால் இந்த 2 எம்பியோடு இருக்கிறப்ப கூட அத்வானியோ வாஜ்பாயோ இன்றைக்கி நீங்கள் நொந்து உட்காந்துருக்கிற மாதிரி அன்றைக்கி நொந்து உட்காந்துருந்தால் இந்த 2 எம்பிங்கிறது 5 எம்பிக்கு மேலே என்னைக்காவது போயிருக்குமா? தொடர்ந்து அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே தானே இருந்தாங்க. அவங்கள்ட்ட சலிப்போ அலுப்போ எதுவுமே இல்லை. தொடர்ந்து அவங்க முன்னே அகட் அப்படின்னு தானே போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ அண்மை காலமாக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன சரிவு, ஒரு சின்ன செட்பேக், இதில் மொத்தமாக எல்லாமே போயிட்ட மாதிரி அப்படியே உட்காடுறீங்க. ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருக்காரு, ஒருத்தர் கூட இடைமறிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன அவ்வளவு என்ன சார் ஸ்லோகம்? இப்போ எதுவுமே நடந்தில்ல. உண்மை என்ன? இதுக்கு முன்னால் என்டிஏ கவர்மெண்ட் இருந்தது, இப்போது என்டிஏ கவர்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னால் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், இப்போது மோடி தான். இதுக்கு முன்னால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இப்போவும் அவர் தான். உள்துறை அமைச்சர் இதுக்கு முன்னால் அமித்ஷா, இப்போவும் அவர் தான். நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இப்போவும் அவங்க தான்.
வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இப்போ சார் எதுவுமே மாறல, எல்லாமே ஏற்கனவே இருந்தபடித்தானே போயிட்டு இருக்கு. ஆனால் பிஜேபி மட்டும் ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லையே, இது என்ன காரணம்? எதுக்கு இது தேவையில்லாத சோகம்? ஸோ முண்டக்காட்டில் உற்சாகமாக செயல்படுவதற்கு எவ்வளவோ காரணங்கள் பிஜேபிகிட்ட இருக்கிறப்போ எதுக்கு இப்படி ஃபெடப் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவரை உடனே சொன்னார், சார் நீங்கள் சொன்னதை அப்படியே ஹிந்தியில் யாராவது ஒருத்தர் இதே டோனில் இப்படியே பேசிட்டா நாங்கள் அத்தனை பேரும் எந்திருந்து நின்றுவோம் சார். பட் துரதிருஷ்டவசமாக நான்லாம் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு இந்த தமிழ்நாட்டில் ஆனதற்கு பிறகு வந்த தலைமுறையை சார்ந்தவன். அதனால் ஹிந்தி தெரியாது நமக்கெல்லாம். ஹிந்தி மறுக்கப்பட்ட தமிழகத்திலிருந்து வந்தவனா, அதுலேயும் ரொம்ப ஆரம்ப காலங்களில் சாதாரண பட்டிக்காடு இப்படியா இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வந்தவனா. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபெடப்பாகிறதுக்கு பிஜேபிக்கு ஒரு காரணம் இல்லை, ஒரு அவசியம் இல்லை. 99 சீட்டு ஜெயித்தவங்களே இந்த உற்சாகத்தில் இருக்கிறப்போ 240 சீட்டு, 28 கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி மொத்தமாக பெற்ற தொகுதிகளை விடவும் அதிகமாக பெற்ற கட்சி பிஜேபி. அந்த பிஜேபிக்காரங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க, அப்படி ஐயோ அப்படின்னு. இது என்ன சார் நியாயம்? இல்லை, அனுராக் தாக்கூர் அவர்களுடைய ரிபட்டல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பீச். அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் குறிப்பிடுறார் அவர். யாருடைய ஜாதி வெளியில் தெரியாது, யாருக்கு ஜாதி என்னவென்றே தெரியாதோ அவங்க சாதிவார கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரு என்று சொல்கிறாங்க. உடனே ராகுல் காந்தி சாதிவார கணக்கெடுப்பை பற்றி பேசணும், நீங்கள் எதுக்கு பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க? அவருடைய சாதி என்ன தெரியுமா? தியாகிகளின் சாதி. அவனுடைய பரம்பரையே இந்த தேசத்துக்காக தியாகம் செய்து தான் ராகுல் காந்தியோட சாதி என்று சொல்கிறாரு. இதை கட்டில் ஒரு அபத்தம் எதுவும் கிடையாது. இப்படி சொல்கிறாங்க இல்லையா, சொல்லி முடிச்சதுமே ஒரு அடி சாத்தி இருக்கணும். 2018 ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலின் போது 2018 நவம்பர் 26 ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புஷ்கர்ங்கிற நகரில் இருக்கக்கூடிய பிரம்மா கோயிலில் வச்சு ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை, நான் தத்தாத்திரேய கோத்திரத்தை சார்ந்த கவுல் பிராமணன். சொன்னாரா இல்லையா? சொன்னார். இல்லைன்னு சொல்லுங்க. இந்தியாவில் மொத்த இந்தியாவில் தேர்தலுக்காக தன்னை உயர் ஜாதிக்காரன் என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்து கொண்ட ஒரே அரசியல்வாதி ராகுல் காந்தி. அதோடு மட்டுமில்லை, தேர்தலுக்காக ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக சட்டைக்கு மேலே பூணூலை போட்டுக்கொண்டு தெருவுக்கு தெரு பிரச்சாரம் செய்தவர் ராகுல் காந்தி. ஸோ தான் என்ன ஜாதின்னு வெளிப்படையாக சொன்ன ஒருவர் இன்றைக்கி எனக்கு ஜாதி இல்லை, நான் தியாகிகள் ஜாதின்னு சொல்லுவாரா? அப்போனா அன்னைக்கு நீ என்ன சொன்ன? சரி, இப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அனுபவம் மிக்கவர்கள், உடனே இதை கோட் பண்ண வேண்டாமா? இதை நீங்கள் சொல்லி முடிச்சா எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்டை சேர்ந்த தலைவர் ராஜஸ்தானை சேர்ந்த எம்பிக்கள் இருக்க மாட்டாங்களா? பேச வேண்டாமா? நான் ராஜஸ்தான்லேருந்து தான் வந்திருக்கேன், ராஜஸ்தானில் நீங்கள் 2018 என்ன பேசினீங்கன்னு தெரியும், தத்தாத்திரேய கோத்திரத்தை சார்ந்த கவுல் பிராமணன்னு சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு லிங்க்கு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து வரும். ராகுல் காந்தி கிளைம்டு ஹிம்செல்ஃப் பிராமின் அப்படின்னு போட்டு வரும். ஒவ்வொன்றும் எத்தனை ஆதாரம் வேணும்? ராஜஸ்தானில் பிராமணர்கள் அதிகமாக சரி, அது அப்படி பண்ணுறாரு. அதையாவது ஒரு காமன் சென்ஸோட பண்ண வேண்டாமா? சட்டைக்கு மேலேயா பூணூலை போட்டு வர்றது? வேணும்னா சட்டைக்குள்ளே பூணூலை போட்டு அந்த பூணூல் தெரிகிற மாதிரி வேணால் வெளியில் எடுத்து விட்டு, சட்டைக்கு மேலே யாராவது பூணூல் போடுவாங்களா சார்? அதுதான் சொல்கிறேன். அதனால தான் சொன்னேன், ராகுல் காந்திக்கு எப்போதுமே காமன் சென்ஸ் கிடையாது, ரொம்ப அப்செட்டாக பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு அது எப்படின்னா கன்வின்சிங்காக அதை பண்ண தெரியுது. முன்னே இருந்த அசட்டுத்தனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்லா ட்ரெயின் ஆகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்போ என்னோடய மெசேஜ் இதுதான், ராகுல் காந்தியை இனிமேலும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடனேக்கு உடனே ரிட்டாலியேட் பண்ணியாகும். இனி ராகுல் காந்தியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் சேதம் பிஜேபிக்கு. பட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க சார், பப்பு என்று இன்னுமே பப்பு என்று கூப்பிட்டு. இல்லை அப்படி இவங்களே இவங்க தோளில் தட்டிட்டு சும்மா கிண்டல் பண்ணிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தால் வேலைக்காகாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பப்பு சொல்கிறது அத்தனையுமே தப்பாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், கம்ப்ளீட்டாக இன்கரெக்டாக இருக்கலாம், ஃபேக்சுவல் எரர்ஸோடு இருக்கலாம். ஆனால் தான் சொல்லுகிற பொய்யை மக்கள் ஏற்கும் விதமாக சொல்ல தெரிந்திருக்கிறது. இதுக்கு முன்னால் அப்படி சொல்ல தெரியாதவருக்கு இன்றைக்கி அப்படி தெரிகிறது, அதுதான் ஆபத்து. நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய டயத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்தால், அதனால தான் சொன்னேன், பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி இப்படி பேசுகிறப்போ கண்ணை பொத்திட்டு நிர்மலா சீதாராமன் சிரிப்பாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அவங்க சமர்ப்பித்த பட்ஜெட் மீது தான் அவர் பேசி கொண்டு இருக்கிறார். சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது சிரிச்சுக்கிட்டு, ஆனால் அவரே அதை சொல்லியிருப்பார் கடைசியில்,
மேடம் நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஆமாம். அந்த மக்கள் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் இங்கே பேசிடலாம், நாளைக்கு வெளியில் பேசுகிறான் பாருங்க, அவன் தான் க்யூவில் இன்னும் ஓட்டு போட போகிறான். அதை மறந்துடக்கூடாது பிஜேபி. ஸோ ராகுல் காந்தி தன்னுடைய இந்த விதமான ஆக்ரோஷமாக பேசுகிற காட்டிக்கிறது மூலமாக என்ன விதமான கெமிஸ்ட்ரியை சாதாரண ஓட்டு போடுற எலக்ட்ரேட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பிஜேபி காண வேண்டும். அவர் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாரு சார் பார்லிமெண்ட்குள்ள. உதாரணத்துக்கு பாருங்க, என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, என் ஃபோட்டோ கூட காட்ட விட மாட்டேங்கிறாங்க, ஃபோட்டோ நான் தூக்குனாலே கேமரா திருப்பிடுறாங்க, பாருங்க கேமரா திரும்புதுன்னா. சரி, அப்படி சொல்றப்போ டக்குன்னு நீங்கள் உங்கள் தரப்பில் சொல்கிறோம்னா பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிறப்போ காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மோடியை வந்து ஒரு பிரதமரை பேச விடாமல் தடுக்கிறார்கள், இவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன அந்த வெல் ஆஃப் த ஹவுஸ் வரைக்கும் வந்து இவர் மாணிக் டாகூர் பண்ணலையா? அப்போது ரொம்ப கத்திட்டு இருக்கீங்க, இந்தாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்கலையா மோடி? இதெல்லாம் பிரச்சாரம் ஆக்கிற வேண்டியதானே சார்? அவங்க ஒன்று சொன்னால் அதுக்கு கவுண்டர் கொடுக்க உங்கள்கிட்ட 100 இருக்குது. ஆனால் அந்த ஒன்று அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் இந்த 100 இருந்து எதையுமே இவங்க சரியாக பண்ணலை. இதான் விஷயம். இந்த இடத்துல கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஹவுஸ்லேருந்து எலக்ட் இருந்தால், அதாவது லோக்சபாலேருந்து எலக்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்தால் அவங்க மக்களுடைய கஷ்டம் தெரியும், அவங்க ராஜ்யசபாலேருந்து தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு போகிறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சரி, அவங்க அப்பா ஒர்க் பண்ணார் மன்மோகன் சிங், அவர் எங்கேருந்து வந்தார்? ஃபர்ஸ்ட் டைம் ராஜ்யசபாலேருந்து தான். ஃபஸ்ட் டைமில் எப்போதுமே ராஜ்யசபா. அவர் இன்றைக்கி வரைக்கும் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி வந்ததே கிடையாது. பிரதமராக இருக்கிறப்போ ராஜ்யசபா மூலம் தான். அவர் நரசிம்மராவ் காலத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்பவும் ராஜ்யசபா மூலம் தான் இருக்கு. அவங்க அப்பா கூட தான் இப்போது ராஜ்யசபா மெம்பர் தான். அவங்க அப்பா கூட எத்தனையோ பேர் ராஜ்யசபா. சார், சட்ட ரீதியாக கான்ஸ்டியூஷன் படி ஒரு எம்பியாக இருக்கணும், அவ்வளோதானே. இது ராஜ்யசபாவாக இருக்கணும், லோக்சபாவாக இருக்கணும் யாருமே சொல்லலை. மோடிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நீங்கள் லோக்சபாலேருந்து ஒருத்தரை நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கணும்ட்டு. சரி, அது ஒரு நல்ல சூப்பர் அட்வைஸு, அதெல்லாம் பார்த்துப்போம். இந்த அட்வைஸை மன்மோகன் சிங்க்கு அவருக்கு கொடுத்துருக்கணும். இவங்க அப்பாவே ராஜ்யசபா மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்மோகன் சிங் தான் கையை கட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதை மறந்துடக்கூடாது. ஏங்க, ராஜ்யசபா மூலமாக மன்மோகன் சிங்கை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கின ஒரு கட்சி, ராஜ்யசபா மூலமாக மன்மோகன் சிங்கை பிரதமராக்கின ஒரு கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நீங்கள் லோக்சபாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுங்கன்னு சொல்லுங்க, என்ன மொராலிட்டி உண்டு? இல்லை பேசலாமா? அவர் என்ன சொல்கிறாரு, அதனால தான் உங்களுக்கு மக்கள் கஷ்டம் தெரியல அப்படிங்கிறாரு சார். அதாவது இது எப்படின்னா ரொம்ப அர்த்தம் இல்லாததுக்கு. முன்ன பின்ன செத்து பார்த்தா தான் சுடுகாடு தெரிஞ்சிருக்கும்னு யாராவது சொல்லுவாங்க. சுடுகாட்டில் அது எப்படி அப்படிங்கிறத உணர்றதுக்காக ஒருத்தர் வந்து போய் செத்து பார்க்க முடியுமா? இது ஒரு அர்த்தப்பட்ட. அதுதான் சொல்கிறேன், அவங்க சைட்லேயே வந்து மன்மோகன் சிங் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்காங்க. அவர் எப்படி ராஜ்யசபா மூலம் தானே வந்தார். அப்படின்னா இப்போ எனக்கு ஒருவேளை ஒரு சந்தேகம், ரொம்ப நெடுநாளாக மன்மோகன் சிங் மேலே கார்த்தி சிதம்பரத்துக்கு ஏதாவது கோபம் இருக்கா என்னன்னு தெரில. இப்போ மறைமுகமாக அவரை ஹிட் பண்ணுறாரோன்னு எனக்கு சந்தேகம் வரும். இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நேரம் கொடுத்து பேசியிருக்கீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.